என்னம்மா காலையில எழுந்திரிச்சு வேலை ஆரம்பிச்சிட்டிங்களா? ஆமாண்டா, இந்த வயசான காலத்துல தூக்கம் எங்கிருந்து வருது? நீ தான் மார்க்கெட்டுக்கு போகணும்னு சொன்னியே, அந்த வெண்டைக்காயெல்லாம் மூட்டை கட்டி வச்சிருக்கேன், அதையும் எடுத்துட்டு போய் வித்துட்டு வந்துரு என்ன. சரிம்மா. டே அது கூட ஒரு வளம் பச்சை மிளகா, அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறம் ஒரு 10 தேங்காய், இது எல்லாமே தான் சேர்த்து கட்டி வச்சிருக்கேன். அதையும் எடுத்துட்டு போயிட்டு வித்து போட்டு எடுத்துட்டு வாடா, காசை கை செலவுக்காகும். அம்மா, நீங்கள் சொன்னதுக்கு மறுபேச்சு எதாவது இருக்காம்மா? அப்புறம் வர்ற வழியில உங்க சரசத்தை இருக்கால, அவளுக்கு எதுவும் முடியலன்னு கேள்விப்பட்டேன். அதையும் ஒரு எட்டு என்னன்னு பார்த்துட்டு வந்துரு. நாளைக்கு ஒரு பேச்சு நம்ம பேருக்கு வந்துடும் என்ன. ஏம்மா, அந்த சரசத்தையும் உனக்கு தானே ஆகாது, அப்புறம் என்னத்துக்கு அவங்கள பார்த்துட்டு வர சொல்கிறீங்க? டே நமக்கு ஆகுதோ இல்லையோ, நம்மலாம் ஒரே கிராமத்துக்காரங்க, நம்ம விட்டு கொடுக்க கூடாது என்ன. போய் பார்த்துட்டு ஏதாவது வேணா வாங்கி கொடுத்து போட்டு வாடா. என்னமோ போம்மா, நீ சொன்னால் சரியாக இருக்கும். நான் வரும்போது அந்த சரசத்தையும் பார்த்துட்டு வரேன். சரி, வயிற்றுக்கு எதாவது போட்டியா இல்லையா? அதெல்லாம் ஆச்சுமா. நல்லா தயிர் பிணைஞ்சு கொடுத்தா பழைய சோறில். செமையாக இருந்துச்சு, ருசியாகவும் இருந்துச்சு. நல்லா வயிறு ரொம்ப குடிச்சிட்டேன். ஆமாண்டா, அதுதான் உன்னோட ஆரோக்கியத்துக்கும் நல்லதும் கூட என்ன. ஆமாம்மா, அதனால தான் இந்த பிபி சுகரு எதுவும் இல்லாமல் இருக்குது. இல்லைனா தினமும் ஆஸ்பத்திரி போயிட்டு இருக்கிறதுக்கு சரியாக போயிடும் போல இருக்குது. ஆமாண்டா, டவுன்ல எல்லாரும் அப்படிதான் சொல்லிக்கிறாங்க. பிபிக்கு ஒரு டாக்டர் அம்மா, சுகருக்கு ஒரு டாக்டர் அம்மா. தெரியலடா, ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு டாக்டர் வச்சா எத்தனை பீஸ் தான் கட்டிக்கிட்டு இருக்கிறது நம்ம. ஏம்மா, ஃபீஸ் கட்டுறது ஒரு பக்கம் இருக்கட்டும், கொடுக்குற மாத்திரையெல்லாம் தின்னு 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 வயிறு புண்ணு புண்ணு புண்ணுதாம்மா ஆகும். அந்த முச்சியோட பையன் டவுன்ல இருக்கிறான்ல, அவன் போன வாரம் நைட்டு எதையோ தின்னு போட்டானாமா. அது என்னமோ சொல்றாங்களேடா, அந்த மைதா மாவுக்குள்ள எதையோ வந்ததையும் போனதையெல்லாம் வச்சு சொருகி கொடுக்குறாங்களே, அதை தின்னு போட்டு முடியாம ஆஸ்பத்திரியில் படுத்திருக்கிறான். என்னம்மா சொல்கிறீங்க? ஆமாண்டா, நைட் நேரம் கண்டதையும் தின்னு போட்டு ஜீரணமாகாம ஆஸ்பத்திரிக்கு தான் போய் படுக்கணும். இந்த ஜனங்க அதெல்லாம் புரிஞ்சுக்காம பேசணும்னு சொல்லி கண்டதையும் தின்னு போட்டு முடியாம போய் ஆஸ்பத்திரியில் படுத்துக்கிறாங்க. ஐயோ, என்னால முடியாதுமா. நமக்கு இந்த வாய்ப்பாவரை போய் தண்ணி பாய்ச்சி 4 செடியை நட்டு அதில் வர காய் பூவெல்லாம் பார்த்தாதாம்மா நமக்கு நிம்மதியாக இருக்கும். சரி சரி, நம்ம இப்படியே பேசிகிட்டு இருந்த பொழுது சாஞ்சிரும். நான் போய் எல்லாம் விற்று போட்டு அந்த சரசையும் பார்த்துட்டு வாரேன். ஏம்மா, இன்னொரு விஷயம் காதும் காது வச்ச மாதிரி கேட்டுக்கா. நம்ம பசங்க ரெண்டும் தூங்கிட்டு இருக்குதுங்க. அதையே எதையாவது ஒன்று சொல்லி எழுப்பி போட்டு வீட்டில் இருக்கிற வேலையெல்லாம் செய்ய சொல்லுமா. ஒருத்தனை தோட்டத்துக்கும் அனுப்பிச்சுடு. வாய்ப்பா வரப்பெல்லாம் கட்டி தண்ணி பாய்ச்சி சொல்லு. ஏன்டா, அது நீயே சொல்லி போட்டு போக வேண்டியதானே. அம்மா, நான் சொன்னால் கோவிச்சுக்குங்க, சொன்னாலும் கேட்காதீங்க, மதிக்கிறதே இல்லை. நீ சொல்லுமா, கேட்பாங்க. சரி சரி, நான் போய் எழுப்பி பார்க்குறேன். எந்திரிச்சு செஞ்சுச்சுங்கன்னா சரி, இல்லைன்னா எனக்கு தெரியாதுடா.